சார் நண்பர்கள் என்னன்னாலும் பேசிக்கலாம், மாமா மச்சான் நாங்கள் என்னன்னாலும் பேசிக்குவோம், அதெல்லாம் விட்டுருங்க. இங்கே என்ன சொன்னார் முதலமைச்சர்? ராகுல் காந்தியை வந்து முதலமைச்சர் தம்பியாக பார்க்குறாரு. ராகுல் காந்தி வந்து எங்கள் முதலமைச்சரை அண்ணனாக பார்க்குறாரு. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன ஒரு கல்யாண முறை தான் இருக்குது. 22 வருஷமாக இந்த அலையன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை, அதோட ஒன்று சேர்த்து அந்த கட்சியில் ஒரு 2 பேர் தனி கருத்துக்கள் இருக்கலாம். அந்த கட்சியில் 5 கோடி பேர் இருக்காங்க, எங்கள் கட்சியில் 1 கோடி பேர் இருக்காங்க. தனி கருத்து இருக்கலாம். ஜனநாயக நாடு, யாருக்கு வேணாலும் என்ன கருத்து இருக்கலாம். எனக்கு ஏதோ ஒரு கருத்து இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். இல்லை, முதல்வர் அதிலே சேர்த்துவன்னு சொன்னார், ஆட்சியில் பங்கு கண்டிப்பாக கிடையாது அப்படின்ட்டாரு. எப்பயுமே நம்ம காங்கிரஸ் இங்கே மாநிலத்தில் கொடுத்தது இல்லைல்ல. அவங்க கட்சியில் கொஞ்சம் பேர் கேட்குறாங்கன்னா அது அவங்க உரிமை. நாங்கள் நம்ம நிலைப்பாடை சொல்லியாச்சு. காங்கிரஸ் நாங்கள் இந்த அலையன்ஸ் தான் இருக்கோன்ட்டாங்க. ஆனால் இதை பற்றி எப்போ பேசணும் இருக்குன்னா, இது நான் பேசியோ நீங்கள் பேச நடக்க போகிறது இல்லை. அது ராகுல் காந்தியும் தெளிவாக சொல்லிட்டார், நம்ம முதலமைச்சரும் தெளிவாக சொல்லிட்டார். நாங்கள் ஒரு ஹை லெவல் கமிட்டியை போடுவோம், திமுக போடும், காங்கிரஸ் போடும். இந்த கமிட்டி எங்கள் தலைவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த கமிட்டி அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. 2 பேரும் சுமூகமாக பேசி முடிப்பாங்க. இது வந்து இன்னைக்கு நேற்று தான் நாங்கள் முதல் முறையாக நாங்கள் பேசிக்கிறோம் கிடையாது. 2004, 2009, 2011, 2014, 2019, 2014 தவிர 2019, 2016, 2021, 2024, கிட்டத்தட்ட எத்தனையோ 20க்கும் மேற்பட்ட தேர்தல்கள் திமுகவும் காங்கிரஸும் ஒன்றா சந்திச்சிருக்கு. அதில் எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அது ஒரு சில சமயம் நடக்காமல் போயிருக்கலாம். அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், நடக்காமல் போயிருக்கலாம். ஸோ அதனால் அதை பேசி சமாளிக்கிற பக்குவம் இந்த 2 கட்சிகளுக்குமே இருக்குது.